கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஓய்வு நாள் ஆராதனையிலே நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாம் எங்கள் யாவருக்கும் கற்றுக்கொள்ளுமாறு தருவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பாக நாம் யாவரும் கண்ணிலே மூடி என்னுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் சர்வால் நல்லவரை கொடுத்த விசேஷத்தமான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த உயிர் தெழுந்த நாளிலே, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரை எங்களோடு கத்தனை உலாவுரிமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் இந்த யூடியூபின் வாயிலாக இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை உகந்ததாய், ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களுக்கு ஏற்ற கேள்விகளுக்கு சரியான ஒரு பதிலை தரத்தக்கதாய் ஆவியானவருக்கு கத்தர் நீர் ஆண்டவர்களுடைய வார்த்தையின் மூலம் கத்தர் வெளிப்பாடுகளை கத்தர் மாற்றிக்கிறோம். இந்த சமூகத்திலே இதை தாழ்த்துகின்ற பெரிய காரியங்களை கத்தர் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த காலை ஆராதனை யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே பரிசுத்த தேவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இந்த நாளை பார்க்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு கேள்விகளுக்கு தான் இன்றைக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள போகின்றோம். ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கேள்விகள் இருக்கின்றன. அநேகர் கேள்விகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் உலக அளவிலே இன்றைக்கு ஏன் எல்லாருடைய வாழ்க்கையில வியாதிகள் வருகின்றது? இன்றைக்கு ஏன் தேவன் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை அனுமதித்தார்? சிலர் வியாதினாலே, சிலர் பணப்பற்றாக்குறையினாலே, சிலர் போராட்டத்தினாலே, அநேகர் இன்றைக்கு அநேக விதமான கேள்விகளை இன்றைக்கு உலக அளவிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களிலேயும் இந்த கேள்வி கேட்கிறார்கள். அதே சமயம் கிறிஸ்தவ ஊழியர்கள் கூட இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார்? ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் வருகின்றது? ஏன் இப்பேற்பட்ட கஷ்டத்தை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் கேட்கின்ற ஒரு கேள்விகளுக்கு இன்றைக்கு நான் வேத வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் பதிலை சொல்கின்றேன். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் அதிதான் பேசப்படுகிறேன். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, இன்றைக்கு ஏன் கொரோனா வியாதி வந்துவிட்டது? இன்றைக்கு ஏன் எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்பு இருக்கிறது? இன்றைக்கு ஏன் அநேகர் ஆக்சிடென்ட்ல மறிக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் கொடூரமான வியாதி இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த கேள்வி உங்களுடையதாக இருக்கும் அல்லவா? அப்போ இந்த கேள்விகளுக்கு கர்த்தர் என்ன பதிலை வைத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். இன்றைக்கு இந்த கேள்விக்கான பதில் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இந்த கேள்விக்கான பதிலை என்ன சொல்ல போகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் நாம் தேவனை கேள்வி கேட்கின்றோம் அல்லவா? ஆனால் தேவனை கேள்வி கேட்பதற்கு முன்பாக தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அந்த தேவன் உங்களையும் என்னையும் எவ்விதமாய் படைத்தார் என்கின்ற இந்த காரியத்துக்கான நீங்கள் பதிலை தெரிந்து கொண்ட பிறகு நான் நிச்சயமாய் தேவனை கேள்வி கேட்க மாட்டேன். என்னாண்டவரை நிச்சயமாய் நம்ம கேள்வி கேட்க மாட்டேன். ஏனென்றால் நம் தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்கி நம் தேவன் யார் என்றால் அவர் சர்வவல்லவர், அவர் சர்வ ஞாபகம், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அவர்தான் அதிகாரம் நிறைந்தவர், அவர்தான் வல்லமையானவர், அவர் மகத்துவமானவர், முழு உலகத்தையே படைத்த மகிமையின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகி தேவனாகி கர்த்தர் அவர்தான் உலகத்தை படைத்தவர், அவர்தான் சிருஷ்டி கர்த்தர், அவர் அதிகாரமுடையவர் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் எங்கும் நிரம்பி இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் உங்களை என்னையும் படைத்தார் அல்லவா? அப்போ எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் மிருகங்களை படைத்தார், ஊரும் பிராணிகளை படைத்தார், ஆகாயத்து பறவைகளை படைத்தார், அடுத்து அநேக சிருஷ்டிப்புகளை படைத்தாலும் தேவனுடைய சிருஷ்டிப்புகளே மிகவும் விலையேற பெற்றது, மிகவும் முக்கியமானது, மிகவும் என்ன சொல்ற மிகவும் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் வாய்ந்தது யார் என்று சொன்னால் அது மனித சிருஷ்டிப்பே அன்றி வேறு எந்த ஒரு சிருஷ்டிப்புக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அவர் தருவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஏன் என்று நான் சொல்கிறேன். அப்போ வேத வசனத்தின் ஆதாரத்துடன் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது முதல் நாள் என்ன படைத்தார் என்று நமக்கு தெரியும். கிரகங்களை படைத்தார், அதற்கு பிறகு சூரியன் சந்திரனை படைத்தார், அதற்கு பிறகு ஆகாய விரிவுகளை படைத்தார். எல்லாத்தையும் படைத்து விட்டு கடைசியாக தான் மனிதனை படைத்தார்.
ஏன் கடைசியாக மனிதனை படைத்தார்? மனிதனை படைக்கும் போது அவனுக்கு தேவையான ஆகாரங்கள், அவனுக்கு தேவையான உலகத்திலே வாழ்வதற்கான சாத்தியமான எல்லா காரியங்களையும் உருவாக்கி விட்டுதான் அவர் மனிதனை படைத்தார். ஏனென்றால் மனிதன் பிறந்த பிறகு அவர் அவசரமாக அவனுக்கு குளிப்பதற்கு தண்ணீரையோ அல்லது ஒரு நீரோற்றையோ அல்லது அவனுக்கு தேவையான ஆகாரத்தையோ தேவன் படைக்கவில்லை. இப்போ பாருங்கள், எல்லா சிருஷ்டிப்புகளை படைத்து விட்டுதான் தேவன் மனிதனை படைத்தார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு உவமை, ஒரு கதை, அதாவது ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீடுகளில் ஒரு நெருங்கிய நண்பர்கள் வருகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு உறவினர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் என்ன ஒரு சாப்பாட்டுக்கு அழைத்திருக்கலாம், சரிங்களா? ஒரு உணவுக்காக நீங்கள் அழைத்திருக்கலாம். ஒரு யார் ரொம்ப நெருங்கியவர்கள், நண்பர்கள் என்று சொல்லலாம். இப்போ இவர்கள் உங்கள் வீட்டு விருந்துக்காக வரும்பொழுது அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கு உணவை நாம் ஆயத்தப்படுத்தி விடுவோம். வருவதற்கு முன்பாகவே உணவை ஆயத்தப்படுத்தி விட்டு பிறகு அந்த விருந்தாளிகள் வரும்போது அவருக்கு தேவையான நல்ல ஆகாரத்தை நம்ம கொடுப்போம் அல்லவா? எந்த ஒருவரும் விருந்தாளிகள் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம், அல்லது நாங்கள் அழைத்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் வந்த பிறகு பார்க்கலாம், பிறகு நாங்கள் சமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி யாரும் செய்ய மாட்டார்கள். அப்பொழுதுதான் விருந்தாளிகள் உட்கார வைத்து விட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறதோ, ஷாப்பிங் போகிறதோ, மற்ற காய்கறிகளை வாங்குவதோ அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் நமக்கு வெளியேற பெற்றவர்கள், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். எனவே அவர்கள் வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் நாம் தயாரித்து விடுவது போல தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் எவ்வளவு வெளியேற பெற்றவர்கள் என்பதை இது மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து 6ஆம் நாளிலே மனிதனை படைத்தார் என்று சொன்னால், மனிதன் இவன் பிறந்து உலகத்துக்கு வந்தவுடனே அவனுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கின்றார், அவனுக்கு தேவையான உலகத்திலே வாழ்வதற்கான ஆதாரங்களை தருகின்றார், எல்லா வசதிகளை செய்து விட்டுதான் என்ன செய்கிறார்? மனிதனை படைத்தார் என்றால், அப்போ நாம் ஒரு விருந்தாளியோ மற்றவர்களையோ முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களாக கருதுவது போல ஆண்டவராகிய தேவன் உங்களை என்னையும் மிக வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கர்த்தர் உங்களை நிலை படைத்தார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவராகிய தேவன் மனிதர்களை தான் தமது சாயலின்படி படைத்தார். பாருங்கள், தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தார். அப்போ இதிலிருந்து மனிதர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான எண்ணக்கூடாத அளவுக்கு தேவ தூதர்களை அவர் படைத்திருந்தாலும் எந்த தேவ தூதரும் மனிதனுடைய சாயலிலே படைக்கவில்லை. மற்ற எந்த ஒரு சிருஷ்டிப்பும் தேவனுடைய சாயலிலே படைக்கவில்லை. ஆனால் மனிதர்களை மாற்றம்தான் தேவன் நம்முடைய சாயலை படைத்தார் என்றால் அவர்கள் அவர் சர்வ வல்லவர். அடுத்து மனிதர்களை அவர் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கின்றோம்? மனிதர்களை அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக மனிதர்களை வைத்திருக்கிறார். அதனால கடைசியாக மனிதனை படைத்தார். அதே போல மனிதனுக்கு தன்னுடைய சாயலை என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். மற்ற எந்த சிருஷ்டிகளுக்கும் கொடுக்காத ஒரு சாயலை மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், தாம் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலுக்கு தத்ரூபத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? கர்த்தர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இதிலே 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக இப்போது வாசித்து காண்பிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இப்போ மனிதனுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நான் சொன்னேன். மனிதனை தேவன் தன்னுடைய பார்வையிலே முக்கியத்துவம் வாய்ந்தவனாக படைத்ததினாலே கடைசியாக படைத்தார். எல்லாவற்றையும் தயாரித்துவிட்டு ஆதாயப்படுத்திவிட்டு மனிதனை படைத்தார். இரண்டாவது, மனிதனை தமது சாயலை கொடுத்து முக்கியத்துவப்படுத்தினார். மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நான் அதற்காக இந்த ஒரு முன்னுரையை உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அப்போ தெய்வம் தமது சாயலை கொடுத்தார். மூன்றாவது அவர் கொடுக்கின்ற காரியம், கண்பானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு நாம் வந்த பொழுது நம்மை அவர் ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக படிக்கவில்லை, அதாவது சிட்டிசன்.
நாம் சாதாரண ஒரு பிரஜையாக படைக்காமல் எப்படி படைத்தார் என்றால், சகலவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? உலகத்திலே உங்களை ராஜாக்களாக, உங்களை சகோதரிகளே, உங்களை தேவ ராணிகளாக, சகோதரனே, கர்த்தர் உங்களை ராஜாக்களாக படைத்தார். சாதாரண பிரச்சனைகள். நீங்கள் உலகத்திலே ஆர்டினரி, நாட் அஸ் ஆர்டினரி சிட்டிசன். நீங்கள் எல்லாருமே தேவன் உங்களுக்கு என்று ஒரு ராஜாக்களாய் முழு உலகத்தை ஆளுகின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுவது, அப்போ தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் சாதாரணமானவர்கள் இந்த உலகத்திலே படைக்கவில்லை. மனிதனை சாதாரணமாக கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கவில்லை. ஒரு ராஜாக்களாக, ஒரு ராணிகளாக, ஆண்டவர் மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் படைத்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ மனிதர்களை படைத்ததின் விதத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் தொடர்ந்து வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகின்ற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இது எதை நமக்கு குறிக்கின்றது? தேவன் உங்களுடைய நினைவு ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக படைக்காமல் எல்லாவற்றையும் ஆளுகை செய்தக்களாய் ஒரு ராஜாக்களாக, ராணியாக தான் கர்த்தர் படைத்திருக்கிறார். அப்படி நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை மேன்மையாய் வைத்த தேவன் அடுத்து நீங்களும் நானும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் நல்ல ஒரு தலை. நமக்கு என்ன சாப்பிட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாருங்கள், 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வாசிக்கும்போது 30வது வசனம், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. மறுபடியும் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகல வித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. இப்போ அந்த வசனத்தில் ஒரு முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல நம்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு எவைகளை ஆகாரமாக எடுத்துக்கொள்ள சொன்னார்? எவைகளை ஆகாரமாக எடுத்துக்கொள்ள சொன்னார்? எவைகளை என்று சொன்னால் தானியங்களை, காய்கறிகளை. பாருங்கள், அதை தான் ஆண்டவர் ஆகாரமாக நாம் எடுத்து நம்மை புசிக்க சொன்னாரே தவிர நாம் மாംசத்தை புசிப்பதற்கோ மற்ற மிருகங்களின் இறைச்சியை புசிப்பதற்கோ இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதா? இல்லையே, இந்த இடத்துல போடப்படவில்லை. ஆண்டவருடைய முதல் கட்டளைகள் என்ன? இந்த இடத்துல நாம் எதை புசிக்க வேண்டும்? நாம் கனித்தரும் விதைகள், கனித்தரும் பழங்களின் விதைகளின் காய்கறிகளின் அதை தான் நாம் சாப்பிட வேண்டும். சரி, நாம் அப்படி இருக்கிற ஊரும் பிராணிகள் யார்? பாம்பு, மற்ற வகையான பாம்பு, அடுத்து பறக்கும் பறவை, மற்ற மிருகங்கள் என்று சொன்னால் சிங்கம், கரடி, புலி, எல்லாம் யானை, கொடூரமான எல்லா மிருகங்கள், அதாவது தாவர உண்ணிகள், அப்புறமா மாம்சம் உண்ணிகள், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன உணவை படைத்தார் என்று சொன்னால் 30வது வசனம் சொல்கிறது. 29வது வசனத்திலே வாசிக்க 30வது வசனம், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஃபஸ்ட்டு மனுஷன் எதை சாப்பிடணும்? சகல வித விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாய் கொடுத்தேன். இரண்டாவது, பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லும்பொழுது, இப்பொழுது தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது ஆதாம், ஏவாள், அடுத்து சகலவித ஊறும் பிராணிகள், சகலவித பறவைகள், ஆடு, மாடு, அதே போல தாவர உண்ணிகள், மற்ற மாம்ச உண்ணிகள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது மாமிசம் சாப்பிட்ட எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, அதே போல ஊறும் பிராணிகள் எவைகளாக, பாம்பாக இருந்தாலும் சர்வமாக இருந்தாலும் எவைகளாக இருந்தாலும்
அவைகளுடைய உணவு என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு ஆண்டவர் எந்த வெஜிடேரியனை சாப்பிட சொன்னாரோ, எந்த காய்கறிகளை சாப்பிட சொன்னாரோ, அதே ஆகாரத்தை தான் யாருக்கு கொடுத்தார்? மிருக ஜீவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதலால் தான் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் மாம்சம் புசிக்கவில்லை, எந்த மிருகத்தையும் அவர்கள் அடித்து புசிக்கவில்லை. அதே போல எந்த மிருகங்களும் இன்னொரு மிருகத்தை அடித்து புசிக்கவில்லை. எந்த பறவைகளும் மற்ற ஊறுகின்ற மிருகங்களை அதை அடித்து புசிக்கவில்லை. அது சிங்கமாக இருந்தாலும் சரி, கரடியாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, அது பாம்பாக இருந்தாலும் சரி, அது தேனாக, எல்லாம் எதை உண்டன? மனிதர்களும் தாவரத்தை உண்டார்கள், மற்ற ஜீவராசிகளும் எதை உண்டார்கள்? அதுக்குள்ள வெஜிடேரியன், அதை வெறும் காய்கறிகள் தானியங்கள் தான் உண்டார்கள். அப்போ ஆண்டவர் நிச்சயமாக மனிதனுக்கு சொல்லவில்லை, இந்த இடத்துல மாம்சத்தை ருசியுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. சத்தியம் உங்களுக்கு ஒருவரை புதிதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் இன்றைக்கு நாம் மாம்சத்தை சாப்பிடுகின்றோமே, அதற்கான காரணம் என்ன என்பதையெல்லாம் நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட போகின்றேன். சரி, இப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், அது அப்படியே ஆயிற்று என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையின் அடிப்படையிலே அது அப்படி நடந்தது. எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா ஊர் பிராணிகள், அதாவது ஆகாயத்து பறவைகள் எல்லாம் தாவரங்களை உண்ண ஆரம்பித்தது. அது அப்படியே ஆயிற்று. அடுத்து எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து விட்டு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இது நல்லது என்று கண்டார். இப்போ இட்ஸ் குட் என்று சொல்கிறார். இட்ஸ் குட். ஆக்சுவலாக யார் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள்? நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு போட்டி நடக்கும். அந்த பாட்டு போட்டி நடத்தும் பொழுது அந்த பாடலை பாடிவிட்டு அந்த பாடலுக்கு ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதான் அந்த ஜட்ஜஸ் சொல்வார்கள், பாடல் எப்படி இருந்தது, அது குட், நல்லா இருந்தது என்று சொல்லி ஒரு ஆத்தரைஸ்ட், ஒரு அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், நல்லது என்று சொல்ல முடியும். அப்போது இந்த இடத்துல தெய்வம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொல்லும்போது ஆண்டவராக தேவன் அவர் அதிகாரம் படைத்தவராய், அவர் மகிமையானவராய் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் மகிமையானவராய் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தேவனுடைய கட்டளைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தன. அப்போ தேவன் என்ன சொன்னாரோ அதை தான் மனிதர்களும் செய்தார்கள், மிருகங்களும் அதை தான் செய்தார்கள் என்று நான் பார்க்கின்றோம். ஆனால் இவ்வளோ அழகாய் படைக்கப்பட்ட இந்த உலகத்துக்குள் ஆதாமும் ஏவாளும் வரும்போது அவர்கள் மற்றதை சீர்படுத்த வேண்டிய அவசியம் அல்ல, மற்றவர்களை ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. எல்லாத்தையும் கர்த்தர் அழகான உலகத்தை படைத்தார், நேர்த்தியான உலகத்தை கர்த்தர் படைத்தார், மேன்மையான உலகத்தை படைத்தார். இப்பேற்பட்ட ஒரு அழகான உலகத்திலே, இப்பேற்பட்ட மிக அழகாய் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள் மத்தியிலே இன்றைக்கு ஏன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்? ஏன் அநேகர் வியாதியினாலே மறித்து போனார்? அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் இன்றைக்கு போராட்டங்கள்? அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்கின்றோம் அல்லவா, ஏன் ஆண்டவரே இன்றைக்கு இப்பேற்பட்ட அழகாய் அமைக்கப்பட்ட அந்த உலகத்தில் ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது என்று கேள்வி கேட்கும்போது, அப்போ முழு உலகம் அழகாய் இருந்த உலகத்தை சீர்கெடுத்தது யார்? அதான் ஒரு கேள்வி. இந்த அழகாய் இருந்த உலகத்தை சீர்கெடுத்தது யார்? அவன் எனக்கெல்லாம் உள்ளே உடனே அநேகர் சொல்வார்கள், இந்த அழகான உலகத்தை சீர்குலைத்தது யார் என்றால் சாத்தான், பிசாசு, அல்லது வலுசபு, அல்லது லூசிஃபர். நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நிச்சயமாக இந்த அழகான தெய்வம் உருவாக்கப்பட்ட அழகான சிருஷ்டிக்குள் இன்றைக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், இன்றைக்கு வியாதிகள் வருவதற்கு காரணம், இன்றைக்கு இந்த போராட்டங்கள் வருவதற்கு காரணம் யார் தெரியுமா? நிச்சயமாக அது தேவன் படைத்த மற்ற சிருஷ்டிப்புகளை நாம் குறை சொல்வதை விட்டுவிட்டு, அல்லது சாத்தானை குறை சொல்வதை விட்டுவிட்டு, யார் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் மனிதர்கள் தான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம். மனிதர்கள் தான் அந்த பிரச்சனையா? அவன்தான் இந்த முழு உலகத்தை கிடைப்பதற்கு கெட்டுப்போவதற்கு அவன் காரணமாக இருந்தான். இப்போ தெய்வம் சொல்கின்ற காரியங்களை பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கின்ற காரியத்தை பார்க்கலாம். நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இங்கே ஒரு லூசிபரை படைத்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படவில்லை. மற்ற சிருஷ்டிப்புகளை படைத்ததுக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் எதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்? மனிதனை படைத்ததுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்றால், எல்லாவற்றை காட்டிலும் மனிதர்கள் எவ்வளவு கெட்டவர்களாக காணப்பட்டார்கள். பொறுப்பை தலைவர் கொடுத்தார். ஆனால் அப்பப்போ அவர் கேள்வி கேட்டு ஏன் இப்படி பண்ணல, ஏன் அப்படி பண்ணலன்னு கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சாதாரண ஒரு தலைவன் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்காச்சு. பூமியை ஆளுகை செய்திருக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்தார். ஆனால் அந்த பொறுப்பை சீர்கெடுத்து போனது யார்? சீர்கெட வைத்தது யார்? இன்னைக்கு அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்யாததுக்கு காரணம் யார்? யார் என்று சொன்னால் அது மற்றவர்களை நாம் குறை சொல்வதை விட்டுவிட்டு இந்த வசனம் சொல்கின்றது, தேவன் மற்ற சிருஷ்டிப்புகளை படைத்ததற்காக ஒரு மனஸ்தாபப்படவில்லை. ஒரு ஏஞ்சல், ஒரு தேவ தூதன் அவன் கீழே விழுந்து ஒரு லூசிபராய் மாறினதுக்கு கூட ஒரு மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் யாருக்காக மனஸ்தாபப்பட்டார்? மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்றால் மனிதர்கள் எவ்வளவு கேடுள்ளவர்களாக, கேடு கெற்றவர்களாக, எத்தனை போராட்டத்தை வருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னு கண்பானவர்களே, அப்போ இந்த இடத்திலே நம்முடைய கேள்விக்கான ஒரு பதிலை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்கான ஒரு பதில் அதுதான். இப்போ ஒரு கேள்வி, இப்போ மனிதன் வாழ்க்கையிலே இத்தனை பிரச்சனைகள் நிரந்தரமாய் காணப்பட்டான் அல்லவா? அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் மனிதர்கள் தான் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொல்லி என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு இப்போது நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். விளக்கத்தை கொடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். இப்போ ஆகாரத்தை கர்த்தர் என்ன கொடுத்தார்? மனிதர்களுக்கு புசிப்பதற்கான ஆகாரத்தை என்ன கொடுத்தார்? அவர்கள் தாவர வகைகள், காய்கறிகள், விதைகள், அவைகளிடம் சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் இதில் நாம் பார்க்கும்போது, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே எந்த இடத்திலே மற்ற காரியங்களை பார்க்கலாம். அதிலே ஜோடி ஜோடியாய் ஆண்டவர்களை படைக்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஜோடி ஜோடியாய் படைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல நோவாவின் வாழ்க்கையிலே நடந்த நோவாவின் சம்பவத்தை குறிப்பிட்டதிலே ஒரு காரியத்தை பற்றி பேசப்படுகிறது. நோவாவின் சம்பவம் இந்த ஜல பிரளயத்துக்கு பிறகு நடந்த காரியத்தை பற்றி பேசுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஜலப்பிரவாகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்போ 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்போ ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நடமாடுகின்ற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசு கூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இப்போ ஆண்டவர் வார்த்தையை மாற்றி பேசுகிறாரா? அந்த இடத்துல விதைகளையும் காய்கறிகளையும் தானியங்களையும் தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னவர் இப்போ அந்த ஜல பிரவாகத்துக்கு பிறகு ஏன் ஆண்டவர் சொன்னார்? இந்த வார்த்தை எழுதின விதங்களை நான் சொல்கின்றேன். இந்த வார்த்தைகள் எழுதின விதம் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் கோபமாய் பேசுவதை போல எபிரேய எழுத்து நடைமுறை மோசே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு கோபமாய் பேசுவதை போல, அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஜனங்களை பார்த்து ஆண்டவராக தேவன் சொல்கிறார், முழு உலகத்தையும் சீர்கெடுத்து விட்டீர்கள், போய் சாப்பிடுங்க, போய் நடமாடுறதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, எப்படி இந்த காய்கறி கொடுக்கணும் அதே போல நான் கொடுத்த எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி ஆண்டவர் கோபமாய் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் இது தவிர மற்றபடி ஆண்டவர் அவர் சொல்லவில்லை. இவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தமாய் மனுஷர்கள் அவைகள் மிருகங்களை அடித்து சாப்பிட ஆரம்பித்தார். அப்ப இதை பார்த்த மற்ற மிருகங்கள், அதாவது புலி, சிங்கம், கரடி போன்ற மற்ற மிருகங்கள் அவைகளும் மனிதன் செய்த அதே பிரமாணத்தை அவைகள் செய்ய ஆரம்பித்தன. அதுவரைக்கும் மிருகங்கள் காத்துக் கொண்டிருந்தன. ஆனால் மற்ற மிருகங்கள் இவைகளை செய்ய ஆரம்பித்தன. ஆனால் கழுதை, ஒட்டகம், ஆடு, மாடு, முயல், மான் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்ய முடியுமா? அவைகள் எல்லாம் இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளைகளை இன்றைக்கு நாள் வரைக்கும் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் மனிதர்களாக நாம்
மற்ற மிருகங்கள் நம்மை பார்த்து அவைகள் கற்றுக்கொண்டது போல இன்றைக்கு அவைகள் என்ன செய்து இன்றைக்கு மாம்சங்களை ருசிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் முழு உலகத்தை மனிதனை படைத்ததினாலே மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லி முழு உலகத்தை படைத்தார். மனிதன் தானே தவறு செய்தார், மற்ற சிருஷ்டிப்புகள் என்ன தவறு செய்தது என்று சொல்லும்போது எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், மனிதனுக்காக தான் இவைகளாம் சிருஷ்டித்தேன், அவனே இவைகள் எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்வதற்கு அந்த பொறுப்பை இழந்ததினாலே இனி எதற்கு இது என்று சொல்லி அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தார். அதற்கு பிறகு அந்த மனிதர்களுக்குள் நல்ல ஒரு மனிதன் ஒருவன் இருந்ததினாலே ஒரே ஒரு மனிதன் நோவாவுக்காக மறுபடியும் ஆண்டவர் உலகத்தை புதுப்பித்தார். மறுபடியும் உலகத்தை என்ன சரியான ஒரு பாதைக்கு தேவன் கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் கண்பானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு இப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு காரணம் யார் என்று சொல்லி மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை கிறிஸ்தவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் பல பற்றாக்குறைகள் இருக்கிறதா? அல்லது உலகம் முழுவதும் இன்னைக்கு கொடூரமான வைரஸ், கொரோனா வைரஸ் வந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் ஏன் இதை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் எங்கே பார்த்தாலும் விமான விபத்துகளை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் ஆக்சிடென்டை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் எங்கள் வாழ்க்கையில் இந்த வியாதிகளை ஆண்டவர் தடுத்து நிறுத்தவில்லை என்ற எல்லாவிதமான கேள்விகளுக்கு காரணம் தெரியுமா? தேவன் ஒருபோதும் இவைகளை எவைகளையும் தேவன் அனுமதிக்கவில்லை. இவைகள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் யார் என்றால் மனிதர்கள் தான். ஒரு மனிதன் வியாதி வருவதற்கு மனிதன் தான் காரணம். இன்றைக்கு உலகத்திலே பற்றாக்குறைகள் இருப்பதற்கு மனிதன் தான் காரணம். இன்றைக்கு உலகத்திலே ஆங்காங்கே நடக்கின்ற விபத்துக்களுக்கு மனிதன் தான் காரணம். இன்றைக்கு அருகே வருகிற எல்லா வியாதிகள், மற்ற போராட்டம், பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் யாருமா? யுத்தங்கள் வருவதற்கோ அல்லது விபத்துகள் நடப்பதற்கோ ஒரு வியாதிகள் வருவதற்கோ எல்லாவற்றுக்கும் யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல நாம் நிச்சயமாய் சாத்தானை அல்ல, அநேகர் தேவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவன் தான் இதை செய்தார் என்று சொல்லி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இவர்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் செய்யவில்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் யார் என்று சொன்னால் மனிதர்கள் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் முதல் பிரமாணத்துக்கு நாம் போவோம். ஆண்டவரை வந்து கர்த்தர் என்ன சொன்னார்? ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் பூமியிலே பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியிலே நீங்கள் பலுகி பெருகுங்கள். அப்போ ஆதாமுக்கும் இந்த பிரமாணத்தை கொடுத்தார், நோவாவுக்கும் இந்த பிரமாணத்தை கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் இந்த பிரமாணத்தை மட்டும்தான் கடைபிடிக்கிறார். அநேகர் இந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிறார். பூமியிலே பலுகி பெறுகின்ற பிரமாணம். அந்த பலுகி பெறுகின்ற பிரமாணங்கள் இன்னைக்கு எப்படி இருக்குமா? திருமணமாகி முறைப்படி இன்னைக்கு பலுகி பெறுகிறார்கள். அதே சமயம் இல்லீகலான சட்ட ரீதியாய் இன்னைக்கு பலுகி பெறுகிறார்கள். இன்னொன்று அநீதியான வகையிலே தவறான நிலையிலே இன்றைக்கு ஜனங்கள் பெருக்குங்கள் இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியிலே பலுகி பருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்கிற வார்த்தை தான் மிக முக்கியமான ஒன்று. நாம் பலுகி பெறுகின்ற இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் பூமியை நிரப்புகின்ற அந்த பிரமாணத்தை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பலுகி பெருகுங்கள் என்பதற்கும் பூமியை நிரப்புங்கள் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு பலுகி பெருகுதல் என்பது இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு ஜெனரேஷன் பாப்புலேஷன் பலுகி பெருகி இருக்கிறது. இன்னைக்கு பயங்கரமாய் பெருகு. ஆனால் நாம் பூமியை நிரப்புகின்ற அந்த பிரமாணத்தை நாம் விட்டுவிடுகிறோம். பூமியை நிரப்புகின்ற பிரமாணம் என்னவென்றா, நாம் ஒரே இடத்திலே இருந்து கொண்டு மற்ற இடங்களை எல்லாம் என்ன செய்ய போகாமல் நாம் இருக்கிற இடத்தை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கின்றோம். ஒரே இடத்தை இருந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு ஆக்கிரமித்து செய்து மற்றவர்களுக்கு இடம் கொடுக்காமல், மற்ற இடங்களுக்கு போகாமல் ஒரே இடத்துல என்னுடைய சொந்த இடம், இதே இடத்துல பெரிய ஃபிளாட்ஸ் கட்டி நான் வாழப்போம், இதே இடத்துல பெரிய வீட்டை கட்டி நான் வாழப்போறேன் என்று சொல்லி
பலுகி பெருகி பூமி முழுதும் சிதறி போக வேண்டியவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒரே இடத்திலே இன்னைக்கு சென்னையிலும் சரி, அயல் நாடுகளிலும் சரி, எல்லா இடங்களும் ஆங்காங்கு உயரமான கட்டிடங்கள் இன்னைக்கு ஆங்காங்கு இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிலவும் பல இடங்களுக்கு சிதறி போங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்யவில்லை. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாபேல் கோபுரத்தை கட்டின நின்றோர் எல்லாரும் ஒரே இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தின் அடிப்படையில் அவன் பாபேல் பட்டணத்தை கட்டினான். ஆனால் தேவன் பூமியை நிரப்ப வேண்டும் என்ற அந்த பிரமாணத்தை உடைத்து இவன் என்ன செய்தார்? எல்லாரும் ஒரே இடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்ததினாலே தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் காணப்பட்டதினாலே ஜனங்களை சிதறடித்தார். பல்வேறு பாஷைகளை குறித்து சிதறடிக்கப்பட்டார். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், ஏன் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதா? ஏன் மற்ற இடங்களில் நாம் சிதறி போக வேண்டும்? அதற்கான காரணம், இன்னைக்கு மனிதர்கள் ஆண்டவருடைய முதல் பிரமாணத்தை செய்தார்களே தவிர மற்ற இடங்களுக்கு பரவி செய்கின்ற பிரமாணத்தை செய்யாமல் ஒரே இடத்திலே அவர்கள் செய்கின்றதை பாருங்கள். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு அன்னைக்கெல்லாம் எல்ஐசி வந்து 7 wonders உலகாதிசய 7ல் ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 14 அடுக்கு கட்டிடங்களை விட இன்றைக்கு ஏற்குரிய 30, 20, 30 அடி கட்டிடங்கள் தான் சாங்காங்கே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னதுன்னா, ஏன் ஆண்டவர் காரியத்தை சொன்னார் என்றால், ஒரு மனிதனுக்கு ஏறக்குரிய 16.5 அடி ஏக்கர் இடம் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு சயின்ஸ் படி நான் சொல்றேன், அறிவியலின் விளக்கத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு அவன் சுவாசித்து இங்கும் அங்கு ஓடி செயல்படுத்துவதற்கு 16.5 ஏக்கர் நிலம் தேவைப்படுகின்றது. நான் சயின்ஸ் ரீதியாக நான் பேசிட்டு இருக்கேன், டாக்டர்ஸ் வந்து விசாரிக்கலாம். ஆனால் இன்றைக்கு சென்னையிலே ஒரு மனிதன் ஓரிடத்தில், அதாவது சுவாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் நிற்கின்ற இடத்திலே இன்றைக்கு மக்கள் தொகையினுடைய கணக்கின்படி நான் ஒரு இடத்துல நின்று சுவாசிக்க வேண்டிய, ஒரு மனிதன் சுவாசிக்க வேண்டிய இடத்திலே இன்னைக்கு 1131, நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மனிதன் நின்று சுவாசிக்க வேண்டிய அந்த இடத்திலே 1131 பேர் ஒரே இடத்திலே நிற்கிறார். அப்போ எனக்கு சுவாசிக்கத்தக்கதான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை, எனக்கு சுவாசிக்கத்தக்கதான மற்ற காரியங்கள் எனக்கு கிடைக்காதனாலே இந்த இடத்துல என்னது, சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, மற்ற போராட்டங்கள், வியாதிகள் வர ஆரம்பிக்கின்றன. நமக்கு இப்படி இருக்க, நான் உலக நாடுகளிலே, நான் நியூயார்க்கை பற்றி நான் சொல்லிட்டேன். நியூயார்க் பட்டணத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சுவாசிக்கக்கூடிய, ஒரு மனிதன் வசிக்கக்கூடிய அந்த இடத்திலே, அவன் சுவாசிக்கக்கூடிய அந்த இடத்தை 12,328 பேர் அதை ஆக்கிரமிப்பு செய்தார்கள். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய ஆரம்பிக்கின்றது? இன்னைக்கு கிராமப்புறங்களில் இன்னைக்கு கொரோனா வியாதிகள் இருப்பதில்லை, கிராமப்புறங்களில் கொரோனா வியாதிகள் இருப்பதில்லை. ஏன்னால் கிராமப்புறங்களை வந்து பாருங்கள், கிராமப்புறங்கள் எப்படி இருக்கிறது? வீடுகள் தனித்தனியாக ஆங்காங்கே பிரித்து பிரித்து கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் சென்னை பட்டணமும் அயல் நாடுகளும் மற்ற இடங்களும் ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் ஒட்டி வீடுகளை, ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடுகளை ஒட்டி இடம் தராதவர்களுக்கு நில பிரச்சனை. என் நிலத்தை நீ எப்படி ஆக்கிரமித்துக் கொள்ளலாம், உன் நிலத்தை நான் எடுத்தேன்னு சொல்லி ஒரே சண்டை, சச்சரவு, பிரச்சனை இருந்தவாய் பாருங்கள். ஒரு இடத்தை ஒரு முழு மனிதனை ஆக்கிரமித்துக் கொள்கின்றதுனாலே அந்த சுவாசிக்கத்தக்கதான நிலை இல்லாமல், தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததுனாலே இன்றைக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு ஒரு மீன் குளத்திலே அந்த மீன் நீந்தி சரியாய் நீந்தி விளையாடுறதுக்கு ஒரு 100 மீன்களை தான் விட வேண்டும். அந்த மீனுக்கு தேவையான ஆக்சிஜன், பெரிய நீர் குளத்தில் ஒரு ஏரியும் 100 மீன்கள் இருந்தால் தான் அது சரியான, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்கும். அதே போல மீனுக்கே இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்றால், மனிதனை ஆண்டவர் பலுகி பெருக செய்வதற்கு நிரப்பி சிதறுங்கள் என்று சொல்வதற்கு, தனித்தனியாக சிதறி பொங்கல் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இதுதான் ஆண்டவர் கொடுத்த காரியம், இதுதான் தெய்வம் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். ஆவினத்தன்மானவர்களே, இப்போ முதல் பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு வியாதிகள், போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதர்கள் பலுகி பெருகு மனிதர்கள்
சிதறி போகாமல் ஒரே இடத்தை அவர் ஆக்கிரமிப்பு செய்து அந்த இடத்தை அவர் யாருக்கும் விட்டுக் கொடுக்காதவர்களுக்கு என்ன இருப்பதினால்தான் இப்பேற்பட்ட பயங்கரமான பிரச்சனைகள், வியாதி பிரச்சனைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இது சாத்தான் சொல்லிக் கொடுத்ததா, அல்லது தேவன் துரோகத்தினால் வந்ததா, அல்லது மனிதனுடைய சுயநலத்தினால் வந்த காரியமா? இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன், நீங்கள் நான். அப்ப அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் அல்ல. பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னா மனிதர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அடுத்து பாருங்கள், பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு வியாதிகளுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேக சுவாச கோளாறுகளுக்கு காரணம் என்று சொன்னால் ஆங்காங்கே குப்பை கோலங்கள், ஆங்காங்கே குப்பை கோலங்களை கொட்டி கார்பேஜஸ், அந்த குப்பை கோலங்களில் வருகிற அந்த கெட்ட நாற்றங்கள், கெட்ட கிருமிகள், அது பாருங்க எல்லா சென்னை பட்டணத்தில் அநேக இடங்களில் குப்பை கோலங்கள். இன்னைக்கு கார்பேஜுக்கு என்று பெரிய ஒரு இடத்தை ஒதுக்கி வைப்பாங்க. அப்போ அந்த குப்பை கூலங்கள் அவருடைய மனிதர்கள் கழிவுகளை என்ன செய்யணும்? அதோடைய ஒரு இடத்துல பைபிள் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு மனிதன் ஒரு மலம் கழிக்கும் போது அந்த மலம் கழித்து விட்டு அந்த மண்ணினால் அந்த இடத்தை மூடிவிட வேண்டுமா? ஒருவேளை வெளியிலே ஏதாவது மலம் கழிக்கும் போது மண்ணினால் அந்த இடத்தை மூடிவிட வேண்டும். ஏனென்றால் அந்த கிருமிகள் பரவ ஆரம்பிக்கும். ஏனென்றால் தேவன் சொல்றார், நான் உலாவுகின்ற இடம் அசுத்தமான இடத்திலே நான் உலவ மாட்டேன் என்று சொல்லி ஒரு சின்ன காரியத்துக்கே ஆண்டவர் மனிதனுக்கு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது ஞானம் இல்லாத மனிதன் ஆங்காங்கே கழிவுப் பொருட்களை குட்டி நாசமாக்கி பட்டணங்களையும் எல்லா இடங்களையும் நாசமாக்கி இன்றைக்கு வியாதிகளை அவன் வரவைத்துக் கொள்கிறான். அசுத்தமான வியாதிகள், மோசமான வியாதிகள், இன்றைக்கு அவனுடைய சுவாச இருதய பிரச்சனை, மூச்சு கோளாறு, எல்லா பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் யார்? காரணம் யாராக இருக்கிறார்? மனிதர்கள் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். அப்போ இரண்டாவது ரீசன் என்ன? அவர்கள் கழிவுப் பொருட்களை, மற்ற பொருட்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஷ்டப்படி வைத்ததினாலே இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். மூன்றாவது, ஏன் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஏன் மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வருகிறது என்று பார்க்கும்போது, எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே காடுகளை அழித்தார். இந்த இடத்துல அநேக காடுகள், மரங்களை வெட்டி, அந்த மரங்களை வெட்டி அந்த இடத்துல என்ன செய்கிறார்கள்? அவர்கள் விவசாயத்தை செய்கிறார்கள், வீடுகளை கட்டுகிறார்கள். அவர்கள் ஒரு மரத்திலே கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன், மனிதனுக்கு தேவையான சுவாசிக்கத்தக்க அந்த ஆக்சிஜன் கிடைக்காததினாலே ஏனென்றால் மரங்களை எல்லாம் வெட்டி விடுகிறார்கள். தேவன் படைத்த மரங்களை வெட்டி என்ன செய்ய? காடுகளை, வனங்களை அழிப்பதின் ஒரு பக்கத்தினாலே வனங்களில் தங்க வேண்டிய மிருகங்களுக்கு இடம் இல்லாததுனாலே மனிதர்களை கொன்று குவிக்கிறார். எனக்கு குரான்ல சொல்றாங்க, மிருகம் அடிச்சு கொண்டுச்சு. ஏனென்றால் மிருகத்தின் இடத்தை இவர்கள் போய் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். சுவாசிக்க வேண்டிய ஆக்சிஜன், கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வனங்களை, காடுகளை அழிப்பதனால இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது. அப்ப காரணம் யார்? தேவன் அழகாக தான் உலகத்தை படைத்தார், நேர்த்தியாக தான் உலகத்தை கற்றுக் படைத்தார். நேர்த்தியாய் படைக்கும் உலகத்திலே மனிதன் தானாகவே என்ன செய்தால் இந்த பிரச்சனைகளை அவனே கொண்டு வந்துகின்றதை நாம் பார்க்கலாம். அப்போ மூன்றாவது என்ன பிரச்சனை? வனங்களை அழித்து, காடுகளை அழித்து இப்பேற்பட்ட காரியத்தை செய்வதனாலே, இன்றைக்கு இயற்கைகளை அழிப்பதனாலே இன்னைக்கு மழை இல்லாமல், மழை இல்லாததுனாலே ஆங்காங்கே பூமியிலே வறட்சி, பூமி வறட்சி ஏற்படுவதனாலே சரீர வியாதிகள் வர ஆரம்பிக்கிறது. சரீர வியாதிகள் வர ஆரம்பிக்கிறதுனாலே இன்னைக்கு என்ன இருக்கிறது? சுவாச கோளாறுகள், மற்ற வியாதிகள் எல்லாம் பூமியிலே பஞ்சம், சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாத நிலைமையில இன்னைக்கு மாறிவிடுகிறதா? அப்போ இதற்கெல்லாம் காரணம் யார்? தேவன் காரணம் அல்லது மனிதன் காரணமாக இருக்கின்றன? அவங்கள கண்மாங்க நாம் இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறேன். அடுத்து பூமியில இன்றைக்கு கதிர் தாக்குதல். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மொபைல், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அலைவரிசைகள் எல்லாம் அந்த கதிர்கள் இன்றைக்கு இந்த மனிதனுடைய சரீரத்தை பாயும் போது அது சரீரத்துக்குள் புற்று வியாதியை, மற்ற வியாதிகளை கொண்டு வரத்தக்கதாய் அந்த கதிர் அலைகள் மூலம் உருவாக்கப்படுவது மனிதன் தூரமான வியாதிகளுக்கு உள்ளாகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போது இவைகளுக்கெல்லாம் காரணம் யார்? மனிதர்கள் தான் இதெல்லாம் காரணமாக மாறிவிட்டார்கள். விவசாயம் நாலாவது காரணம், நாலாவது கதிர்வீச்சு. ஐந்தாவது காரணம், இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற வியாதிகள், போராட்டங்களுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு விவசாயங்களிலே
அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கனிமங்களை அதாவது கனிமங்களை உருவாக்கி அந்த உரங்கள் மனிதனுடைய சரீரத்துக்கு கேடு விளைவிக்கத்தக்கதான உரங்களை அவர்கள் போட்டு என்ன செய்கிறார்கள், மனிதனுடைய சரீரத்தில் வருகின்ற வியாதிக்கு மனிதர்களே காரணமாய் மாறிவிடுகிறார். நாம் இதில் தேவனை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதற்கெல்லாம் காரணம் யார்? அப்போ ஃபர்டைல்ஸ் அது 4வது காரணமாக இருக்குது. இந்த அக்ரிகல்ச்சரில் அவர் பயன்படுத்துகின்ற அந்த உரங்கள் இன்றைக்கு மனித சரீரத்துக்கு அது கேடு விளைவிக்கின்றதாய் மாறுகின்றது. ஆமென் அன்பானவர்களே, அப்போ 4 காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். 5வது காரணம், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கழிவுகள், அதாவது ரசாயன கழிவுகள். இப்போ இந்த ரசாயன கழிவுகள் மூலம் பாருங்கள், அந்த இடத்துல கூடாங்குளம் ரசாயன கழிவுகள் எத்தனையோ பேருக்கு கேன்சர் வியாதி வந்து மறித்து போனாங்க. அப்போ ரசாயன கழிவுகள் அந்த வாசனையை மூலம் பாருகிற அந்த கழிவுகள் மூலம் அதை சுவாசிக்கும் போது சுவாச கோளாறு, இருதய பிரச்சனை, மற்ற எல்லா நுரையீரல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த ரசாயன கோளாறுகள் உருவாவதற்கு காரணம் மனிதர்கள் தானே. இப்போ உதாரணத்துக்கு ஏரோப்ளைன் எடுத்துக்கோ. இப்போ ஏரோப்ளைனில் அவர்கள் பயன்படுத்துறது எந்த ஆயிலை பயன்படுத்துறாங்கன்னா ரீஃபைன் கெரோசின் தான் பயன்படுத்தும். அந்த ரீஃபைன் கெரோசின் அந்த பிளைன் மேலே போகும்போது ஒரு கோடு மாதிரி வரும். அந்த பிளைன் அந்த ரிஃபைன் அந்த கெரோசின் வருகின்ற வாயு சரீரத்துக்கு பயங்கரமான கேடுகளை விளைவிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போ வியாதிகள் வருவதற்கு காரணம் மனிதர்கள் அவர்களே உருவாக்கி கொண்டார்கள். அப்போ சொல்லுங்க, தேவதூதர்கள் காரணமா, அல்லது தேவன் காரணமா, அல்லது சாத்தான் காரணமா, அல்லது மனிதர்கள் கொல்லப்படுவதற்கு மிருகங்கள் காரணமா? எவைகள் காரணமாக இருக்கிறது? மனிதர்கள் தான் மனிதர்கள் காரணமாக இருக்கின்றார். இப்போ 500 பில்லியன் கோடி உயிரினங்கள் அழிக்கப்பட்டது. 500 பில்லியன் கோடி உயிரினங்கள் அழிக்கப்பட்டது, சாகடிக்கப்பட்டது. அப்போ யார் சாகடித்தார்கள்? 500 கோடி பில்லியன் உயிரினங்கள், விலங்குகள், இவையெல்லாம் சாகடிப்பது யார் என்றால் மனிதர்கள் தான். மீதம் 8.7 பில்லியன் மற்ற ஜீவராசிகள் இருக்கின்றன. ஆனால் கணக்கியலின்படி இன்னும் 80 ஆண்டுகளே அவைகள் எல்லாம் இன்னும் அழிக்கப்பட்டு போய்விடும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். அவர்கள் உயிரினங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த உயிரினங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் யார்? மனிதர்கள். அடுத்து பிளாஸ்டிக்ஸ் கழிவு. இந்த பிளாஸ்டிக்ஸ் கழிவுகள் சரீரத்துக்கு டிபி வியாதியை கொண்டு வருகின்றது. அது சரீரத்தில் காச நோயை கொண்டு வருகின்றதாய் மாறுகிறது. அப்போ இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பவர்கள் யார்? மனிதர்கள் தானே. சரியான கண்பாளர்களே, அதே பக்கம் இருக்க இன்னைக்கு உணவு பற்றாக்குறைகளை பற்றி நான் பேசுகின்றேன். உணவு பற்றாக்குறை இன்றைக்கு ஒரு மனிதன் சராசரியாக உலகத்திலே, அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை டன் உணவு வேஸ்ட் ஆகுதுன்னா, ஒரு கணக்கியலின்படி நான் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறேன். சரியான ஒரு கணக்கு, புள்ளிய கணக்கின்படி ஒரு நாளைக்கு பாருங்கள் 10,230 கோடி உணவுகள் வீணாக்குகிறார்கள். ஒரு நாளைக்கு 10,230 கோடி உணவுகள் வீணாக்கப்படுகின்றது என்றால், இன்றைக்கு பாருங்கள், மற்ற இடங்களில் உணவுக்கு வழி இல்லாத நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் எத்தனையோ நாடுகள், சோமாலியா போன்ற நாடுகள், சூடன் போன்ற நாடுகள், எத்தியோப்பியா போன்ற நாடுகள் இன்றைக்கு வேதனை சாப்பாடுக்கு வழி இல்லாத நிலைமையில் இருக்கும்போது, ஆனால் உணவு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறதை பாருங்கள், ஒரு நாளைக்கு 10,230 கோடி உணவுகள் உலக அளவிலே வீணடிக்கப்படுகின்றது என்று சொல்கிறார்கள். ஆமென் அன்பானவர்களே, பாருங்கள், இதற்கெல்லாம் காரணம் யார்? மனிதர்கள் தானே. அடுத்து ஒருவரை ஒருவர் கொலை செய்வார். கள்ள உறவு, கள்ளக்காதல், தவறான உறவு, ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வது, ரத்த ஆறுகள் உலகத்திலே ஓடுவது, சம்பாதிப்பு, அதிகமாய் கோடீஸ்வரன் தன்னுடைய சம்பாதியத்தை நிறுத்தி வைப்பதில்லை. இன்றைக்கு அவர்கள் ஓடு வரைக்கும் சம்பாதித்து அவர்கள் சுயநலமாய் வாழ்கின்ற இருக்கிறார்கள். அடுத்து சுயநலத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீன எல்லையிலே நடந்த பிரச்சனைகள் எல்லாம்
பாருங்கள், இதெல்லாமே காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவர் தங்களுடைய இடத்தை விட்டுக் கொடுக்காதவருக்கு சுய நலத்தின் அடிப்படை தேவன் உருவாக்கப்பட்ட இடம். சுய நலத்தின் அடிப்படையிலே ஒருவர் தங்களை விட்டுக் கொடுக்க முடியாத நிலைமையிலே இருப்பதனால்தான் இன்றைக்கு யுத்தங்களை நாம் பார்க்கின்றோம். ஏன் பாம் பிளாஸ்ட், ஏன் யுத்தங்கள் வரல? இதுக்கெல்லாம் காரணமாக தான் நம்ம சுய நலத்தினால் உருவாக்கப்பட்டதுனால தான் இந்த காரணம். 1984 போபாலிலே விஷ வாயு கட்சியில் ஏற்கனவே 3700 செத்து போனார்கள். சுவாச கோளாறு, மூச்சு திறனில் இறந்து போனார்கள் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அரசியல் அவர்களுடைய ஆளுமை, அவர்கள் ஜனங்களை வஞ்சித்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதவாதம். அவர்கள் எத்தனை பிரச்சனைகள் இந்த உலகத்திலே தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கி ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, ஏன் வியாதி வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் உணவு பற்றாக்குறை வருது, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது? எல்லாத்துக்கும் தேவன் ஏன் முதல் தர மாட்டார்னா, தேவன் உலகத்தை படைத்து பொறுப்பை உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்துட்டாங்க. சும்மா அப்பப்போ உங்களே வந்து இதை செய் அதை செய்யன்னு சொல்லி நம்ம அப்பப்போ தோன்றப்பட்ட சாதாரண தலைவர் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் சரியாக இருந்தோம்னா, நமக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது. மனிதர்களுக்கு அவன் சிங்காசனத்தை கொடுத்தான். ஆனால் அந்த சிங்காசனத்தை அவன் என்ன செய்தான்? சிங்காசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவன் சரியாக செய்வார்கள் தான் இன்றைக்கு உலகளவிலே இப்படிப்பட்ட வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியுங்களா கிறிஸ்தவர்களே? அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்களுக்குமா அந்த பிரச்சனை? ஆமாம், நமக்கும் தான் அந்த பிரச்சனைகள், எல்லாருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி என்ன தெரியுமா சொல்கின்றேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசனை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது, இனி ஒரு சாபம் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கின்ற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவர்கள் வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள் ஆக. இந்த இடத்துல தேவன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிங்காசனம் அவருக்கு வந்தாயிற்று. ஏன் தெரியுமா? உலகம் அழிந்து உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் வைத்திருக்கிறார். இந்த சாபமான உலகம் சாபமான உலகம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் தங்கள் சுய நலத்தின் அடிப்படையிலே செய்ததினாலே இந்த உலகம் இன்றைக்கு சாபத்தின் அடிப்படையிலே மாறிவிட்டது. எனவே இந்த சாப உலகத்தை ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் கர்த்தர் தருகின்றார். அந்த பூமி எப்படிப்பட்டது? அந்த வானம் பூமி எப்படிப்பட்டது? அது சாபம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் இடத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் மனிதர்களுக்கு அந்த சிங்காசனத்தில் கொடுக்கப்பட மாட்டாது. அந்த சிங்காசனத்தின் பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வார்? தேவன் தான் அந்த சிங்காசனத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்வார். ஏனென்றால் அந்த பொறுப்பை நாம் தவறவிட்டோம். ஆனால் இப்பொழுது தேவன் அரசனாக இருந்து புதிய வானம் புதிய பூமியிலே கிறிஸ்தவராகி நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் விசேஷமான வார்த்தைக்காக நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களையும் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த விசேஷத்தமான நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்தாவினரே, நீர் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்கள், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களும் பரிசுத்தாவினர் வெளிப்படமாற்றி வைக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஒரு ஆறுதலின் செய்தியாக இருந்தாலும் ஆவியாளர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளின் அடிப்படையிலே கர்த்தர் கொடுத்த செய்தியாய் இருக்கிறமைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம்.
இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரின் கர்த்தாவுடைய கரத்தை நீட்டி தேவரீ நீ அளவில் அவள் ஆசீர்வதிக்குமா சொல்லிக்கிறோம். ஒரு இரத்த கொட்டைகளாய் முடிமறைத்து நல்ல சரீர ஆரோக்கிய சுக பல ஜீவன் தீர்க்காய்ந்து கத்த வழித்துமா சொல்லிக்கிறோம். திவ்ய பிரசனங்களை தாழ்த்திக்கிறோம். எல்லா புதியும் கடனும் கேடிக்கிறோம். ஏசு நாமத்தை சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம் கரதின் இறுதியில் கை வைத்து தலைகளை தாழ்த்தி நாம் சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்பு நம்மை நம் அனைவரோடும் வருகை மற்றும் என்றைக்கும் சதா காலையிலும் நம்மோடு என்றும் நிலையில் இருப்பதாக. ஆமென் ஆமென். கரங்களை வைத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.